உள்ளாட்சி தேர்தலில் முடிவின் போது திமுகவினர் அனைவரும் மொட்டையடிக்க வேண்டிய நிலைமை ஏற்படும் என்று அமைச்சர் காந்திராஜ் விமர்சித்துள்ளார். ராணிப்பேட்டை மாவட்டம் களவை அடுத்த மாம்பாக்கம் கூட்ரோட்டில் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் கலந்து கொண்ட கூட்டுறவுத்துறை அமைச்சர் காந்திராஜ் செய்தியாளர்களை சந்தித்தார். தற்போது இருக்கும் அமைச்சர் எம்எல்ஏக்களுக்கு ஒன்றும் தெரியாது என்று விமர்சனம் செய்கிறார்கள். தங்களுக்கு ஊழல் செய்ய தெரியாது, லஞ்சம் வாங்க தெரியாது, பொய்யான வாக்குறுதிகள் சொல்ல தெரியாது என பதிலடி கொடுத்தார். உள்ளாட்சி தேர்தலில் தமிழக வெற்றிக் கழகம் வெற்றி பெற்றால் மீசையை எடுத்துக் கொள்வதாக சவால் விடுகிறார்கள். உள்ளாட்சி தேர்தலில் முடிவின் போது திமுகவினர் அனைவரும் மொட்டையடிக்க வேண்டிய நிலைமை ஏற்படும் என விமர்சித்தார். அந்த பண்போ பாசத்துல நமக்கு என்ன வேணாலும் சேர்த்து ரெடியா இருக்காங்க. உள்ளாட்சி அண்ணன் சொன்ன மாதிரி மீசை தீர அதெல்லாம் சொன்னார்ல, மொட்டை எங்க அடிச்சுவாங்க. மொட்டையை விட இருக்கிற எதிர்கட்சியில இருக்கிற எல்லாருமே மொட்டையை விட அடிச்சுக்குவாங்க. ஆனா நாம தான் முதன்மை சக்தியா இருப்போம். மந்திரிகளுக்கெல்லாம் ஒண்ணுமே தெரியாது அப்படின்னு. ஆமாங்க, எங்களுக்கு ஒண்ணு தெரியாது, எங்களுக்கு உண்மைதான் தெரியாது, எங்களுக்கு ஊழல் செய்ய தெரியாது, லஞ்சம் வாங்க தெரியாது, மக்களுக்கு பொய்யான வாக்குறுதிகளை கொடுத்து ஏமாற்ற தெரியாது. உண்மையா இருப்போம், உளமாற இருப்போம்.